அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் காலையில் நிறைய பேர் கம்பெனி அல்லது ஆஃபீஸ் போகும்போது கொஞ்சம் நேரமாக கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவசரமாக குக்கரில் சாப்பாடு செஞ்சுட்டு அந்த குக்கர்லேருந்து வரக்கூடிய ஆவி அடங்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்கு டைம் இல்லாத அந்த விசிலுக்கு அடியில் கரண்டி வேறு ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு லைட்டாக தூக்கி விடுவாங்க. அதில் இருக்கிற ஆவி சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக. அப்படி நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கி சிங்காநல்லூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த அம்மா கரண்டியை வச்சுருக்காங்க, வேகமாக வச்சுருக்காங்க. அந்த விசில் டக்குன்னு மேலே வந்துடுச்சு. உள்ளார இருந்த ஆவி ஃபுல்லாக வந்து அந்த அம்மா மேலே அந்த சுடு சூறெல்லாம் கொட்டி நிறைய எல்லாம் தீக்காய மாதிரி அங்கங்கே எல்லாம் நிறையா கொப்பளமாக வந்துருச்சு. அதனால் ஒரு இடத்துக்கு நீங்கள் முன்னாடி போகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாப்பாடை முன்னாடியே ரெடி பண்ணணும். நம்ம அவசரத்துக்கு எதுவுமே ரெடி ஆகாது. இந்த மாதிரி அவசரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் சில நேரங்களில் ஆபத்தான விஷயமாக முடியும். பார்த்து உஷாராக இருங்க. இந்த குக்கர்லேருந்து விசில் எடுக்கிறது கொஞ்சம் ஆக்க பொறுத்தது, ஆற பொறுங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். மைவி த்ரெட்ஸில் இன்றைக்கான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேள்வி உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? மைவி த்ரெட்ஸ், V3 ஆன்லைன் டிவி. ஸோ இது சார்ந்து இன்றைக்கி ஈவினிங், இன்றைக்கி தேதி 8/2/2024 வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நேரடி கலந்தாய்வு இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்குங்க. உங்களுடைய அனைத்து வகையான கேள்விகளுக்கு நம்ம பதில் அங்கே எதிர்பார்க்கலாம். அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற அந்த V3 தோழமைகள் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் சார், நான் வந்து ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டேன் சிஎம் பிளான் அப்டேட் ஆகிறதுக்கு, எனக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் வந்துடுச்சு. பட் இப்போ சில பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, நான் வந்து அப்டேட் பண்ணாமல் விடலான்ட்டு இருக்கிறேன். அப்படி இருந்தால் அந்த ரெக்வஸ்ட்டு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா, ஒரு 10 நாள் அதிகபட்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிக்கும். உங்களுக்கு எப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு உங்களுக்கு மைவி த்ரெட்ஸ் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்து இன்னொரு நபர், சார் நான் ஜாயின் பண்ணி 6 மாதம் ஆகுது, நான் போட்ட அமௌண்ட்டில் பாதி தான் எடுத்திருக்கேன். என்னுடைய அமௌண்ட்டு ஃபுல்லாக எப்போ வருதோ வர வரைக்கும் கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எனக்கு கீழே ஆட்களை ரெஃபர் பண்ணலாம் இருக்கேன் சார். உங்களுடைய கருத்து என்னென்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ரெஃபர் பண்ணாலையும் பண்ணலனாலே உங்களுடைய அமௌண்ட்டு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எப்போ அடுத்தவங்களை ரெஃபர் பண்ணணுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் பண்ணால் போதுமானது. நிறுவனம் உங்களை எங்கேயும் எப்போதும் கட்டாயப்படுத்தி இவ்வளோ நாளைக்குள்ளே நீங்கள் ரெஃபர் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மாதத்தினுடைய டைம் சேவர் மேக்ஸிமம் 10ஆம் தேதி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்றைக்கி 8, நாளைக்கு 9, சனிக்கிழமை 10. அன்றைக்கி பேங்க் லீவுன்றதுனால நிறைய பேர் பேமெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அன்றைக்குமே 12ஆம் தேதி திங்கக்கிழமை தான் டைம் சேவர் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது சார்ந்து ஏதாச்சும் தகவல் கிடைச்சது முன்னாடியே டைம் சேவர் ஓப்பன் ஆகும் அப்படின்னா அது சார்ந்த விவரங்களை நாம் உங்களுக்கு சொல்லலாம். சொல்லுவார்கள் பல, சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். அன்று முதல் இன்று வரை எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நம்ம தான் முடிவு பண்ணணும் எது வேணும் எது வேணாம் அப்படின்றத. மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணு, இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணு, பிட்காயின் பண்ணு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ட்ரேடிங் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே அவங்களுடைய சஜெக்ஷன். நமக்கு அது வேணுமா வேணாமா அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஒரு கல்யாணத்துக்கே போகிறோம், அவங்க 10 வகையான சாப்பாடு சமைச்சு வச்சுருப்பாங்க. போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. சில பேர் சாப்பிடாம கூட வந்துடுவாங்க, அந்த ஐட்டம்லாம் ஆயில் ஐட்டம் எனக்கு வேண்டான்னு. சில பேர் ஏதோ அதில் இருக்கிற 2 ஒரு ஐட்டத்தை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் மைவி த்ரெட்ஸும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன பிளானில் ஜாயின் பண்ணணும்னு தோணுதோ பண்ணலாம். இதில் இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னா நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக நம்ம நிறுவனத்தை குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு முன்னேற்றமும் நம்மளுக்கு கிடைக்காது. மைவி த்ரெட்ஸ்னு கிடையாது, நீங்கள் வேறு எந்த ஜாப்பு பண்ணாலே அந்த ஜாப்பில் உங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் அது ட்ராவல் பண்ண முடியும். ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறோம் கோயம்புத்தூர் டு சென்னை அப்படின்னா நல்லபடியாக போய் சேருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஏறுறோம். இங்கே ஆக்சிடெண்ட் ஆயிருமா, அங்கே ஆக்சிடெண்ட் ஆயிருமா, வெள்ளூரில் ஆயிருமா, இல்லை கோயம்பேடில் ஆயிருமா அப்படின்னு போனோம்னா அந்த பயணம் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. இன்னொரு கதை கூட சொல்லலாம். ரஜினி அடிக்கடி சொல்லுவார், சாகிற நாள் தெரிஞ்சால் வாழுற நாள் துன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே. சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய
மை வித் ட்ரேடர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.